தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு, அவர்கள் சொன்ன கட்டளை, அவர்கள் செய்த காரியம், அவர்கள் ஒரு விஷயத்தை அங்கீகரித்தது, அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், இந்த மூன்று தான் ஹதீஸ் என்று சொல்லுவோம். அப்போ குர்ஆன் ஹதீஸ் என்றால் என்ன? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், ஹதீஸ் இறை தூதருடைய வார்த்தை, அவர்களுடைய சொன்ன கட்டளை, அவர்கள் செய்த வழிமுறை, அவர்கள் ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை பார்த்து அதை அனுமதி தந்தது, அதுதான் ஹதீஸ். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய பழக்கத்தை சஹாபாக்கள் மத்தியில் அதிகமாக உருவாக்கினார்கள். நீங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள். மக்கா நகரத்தில் நபி அவர்கள் உருவாகும் பொழுது, தூதராக இப்போதுதான் வந்திருக்கிறார்கள், அந்த நேரத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் எத்தனை பேர்? 11 பேர் தான். அந்த முழு மக்கா நகரத்தில் 11 பேர் தான் எழுத படிக்க தெரிந்தவர்கள். ஆனால் அதற்கு பிறகு இந்த குர்ஆனையும் அந்த ஹதீஸையும் நபிமொழியையும் எழுதக்கூடிய, ஹதீஸ் என்று சொன்னால் அந்த நபிமொழி, நபி சொன்ன அந்த செயல், சொன்ன அந்த பேச்சு வார்த்தை, இப்போ இந்த நபிமொழியை, அந்த ஹதீஸை, இந்த குர்ஆனை எழுதக்கூடிய அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்களுடைய எண்ணிக்கை கடைசி வரை 40க்கு மேல் சஹாபாக்கள் நபித்தோழர்கள் உருவானார்கள். அப்போ இறை தூதர்கள் இந்த ஹதீஸையும் இந்த குர்ஆனையும் எழுதக்கூடிய கட்டளையிட்டார்கள். சில சஹாபாக்கள் சில விஷயங்களை மட்டும்தான் தன்னுடைய அந்த ஒரு புத்தகமாக எழுதி வைத்திருப்பார்கள். உதாரணத்திற்கு கணவன் மணியுடைய சட்டம், ஒரு நபித்தோழர் ஒரு நபியுடைய நபிமொழியை எழுதி அதை பாதுகாத்து வைத்திருப்பார். இன்னொரு நபித்தோழர் ஹலால் ஹராம், எது அனுமதிக்கப்பட்டது, எது தடுக்கப்பட்டது, இதெல்லாம் தனித்தனியாக ஒரு சஹாபி முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அதை தனியாக எழுதி வைத்திருப்பார். அதே போன்று அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் சொல்லக்கூடிய இன்னொரு நபித்தோழர், அவர் ஒரு புத்தகமாகவே முதல் ஹதீஸ் புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்துக்கு பேர் அஸ்-சாதிகா. அதே போன்று அபூ ஹுரைரா கடைசி காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபித்தோழர், அவரும் இந்த ஹதீஸை மனனம் செய்யக்கூடிய, இரவு நேரத்தில் நபியுடைய இந்த நபிமொழியை மனனம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ ஹதீஸுடைய அர்த்தம், விளக்கம் என்ன? நபிமொழி, இறை தூதர் சொன்னதாக, இறை தூதர் செய்ததாக, அதே போன்று இறை தூதர் ஒரு விஷயத்தை அங்கீகரித்ததாக. இறை தூதர் கடைசியாக தன்னுடைய மரணத்துக்கு முன்பு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். ஹஜ்ஜத்துல் வதா சொல்லக்கூடிய கடைசியாக செய்த ஹஜ் 10வது ஹிஜ்ரி, இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பதற்கு 3 மாதங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக உரை நிகழ்த்தும் பொழுது சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் ஷைஐன், நான் உங்களிடத்தில் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன், 2 விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன். லன் ததில்லும், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். பிஹிமா